யாமி அன்னியசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன் சன்சகி. நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜங்கக்கா எஃப்எஃப் மை அரஹன் ஹஸ்பண்ட் பட் ஹீஸ் மேலி லவ் மீ பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு இன்ட்ரோ எதுவும் வேண்டாம், பொண்ணு பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்கடா, அப்போ இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸ்அப் வியோ பண்ணிக்கோங்கடா, உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம்டா. நான் மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணுறதும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுறதும் ஷேர் பண்ணுறதும் இது எல்லாமே, இன்னும் சொல்ல போனால் வீடியோ பார்க்குறதும் உங்களோட விருப்பம் மட்டும்தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலையா தாராளமாக நீங்கள் இந்த ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு நல்ல நல்ல சேனல்லாம் இருக்குது எஃப்எஃப்கானே, சரியா? ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கலன்னா நீங்கள் வேறு ஸ்டோரி பார்த்துக்கோங்க, நான் உங்களை ஃபோர்ஸ்லாம் பண்ணல. ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணா. இப்போது உங்களோட கல்யாணத்துக்கான ஒர்க் தான் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஜீவனும் உங்கள் அப்பாவும் தான் கல்யாணத்துக்கான எல்லா வேலையும் பார்க்குறாங்க. ஸ்டில் ஜீவனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை தான். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவர் தானே வீட்டில் இருக்கிற ஒரே ஆம்பளை பிள்ளை, அவருக்கு இருக்கிற ஒரே அக்கா நீங்கள் தானே. ஸோ உங்களோட கல்யாணத்துக்காக ரொம்பவே ஆர்வமாக கிடையாது, பட் ஆனால் ரொம்பவே இன்வால்மெண்ட்டாக அவர் இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. உங்கள் அப்பா கூட ஒரு சில விஷயத்தெல்லாம் சும்மா கேஷுவலாக விட்டுட்டு இருக்காரு. பட் ஜீவன் அப்படி கிடையாது, ஒவ்வொன்றத்தையும் பார்த்து ஒன்றுக்கு 2-3 வாட்டி செக் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா உங்களுக்கு எந்த குறையும் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த கல்யாணம் அவருக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்ன்ட்டு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து செய்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்குலாம் ரொம்ப ஹாப்பி ஜீவன் இப்படி பண்ணுறத நினச்சி. உங்கள் அம்மா கிட்ட தான் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பெருமையாக அவர் ஜீவனை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. என் பிள்ளை வளர்ந்துட்டாண்டி, பெரிய பிள்ளை ஆயிட்டாண்டி, நமக்கு தான் தெரியல, அவன் இவ்வளோ மெச்சூர்ட் ஆயிட்டாண்டி, அவன் அக்காவுக்காக எவ்வளோ அழகா எவ்வளோ ஆர்வமாக இந்த வேலையெல்லாம் பார்க்குறான், அவன் ரொம்ப வளர்ந்துட்டாண்டி, நமக்கு தான் தெரியல அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கிட்ட சொல்லி ரொம்ப ஹாப்பியாக பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. உங்கள் அம்மாவும் ஹாப்பியாக உங்கள் அப்பா பேசுறதே கேட்டுட்டு இருக்காங்க. பிகாஸ் உங்கள் அம்மாவுக்கு ஜீவனை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்க வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஜீவன் சின்ன வயசுலேருந்து எந்த தப்பு பண்ணாலும் அடி வெளுத்துருவாங்க. உண்மையாக சொல்ல போனால் உங்களை விட ஜீவனை தான் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அடி அதிகமாக வாங்குறதே ஜீவன் தான். உங்கள் அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரே பொம்பளை பிள்ளை, குழந்தை இல்லையா? ஸோ அதனால உங்கள் மேலே ரொம்ப பாசம் உங்கள் அப்பாவுக்கு. உங்கள் மேலே உங்கள் அம்மா கையை வச்சுட்டாங்கன்னா அவ்வளோதான், உங்கள் அம்மாவுக்கு இங்கே அடி விழுகும். ஸோ அதனாலேயே உங்கள் அம்மா உங்கள் மேலே கை வைக்கவே மாட்டாங்க. உங்களை அதட்டுவாங்க, திட்டுவாங்க, அதோடு சரி. உங்கள் மேலெல்லாம் கை வைக்க மாட்டாங்க. வச்சாங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் அப்பா கிட்ட அவ்வளோதான். உங்கள் அம்மா அவ்வளோ கோபப்படுவார் உங்கள் அப்பா உங்கள் அம்மா மேலே. ஸோ நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அப்பாவோட செல்லம், தம்பி உங்கள் அம்மாவோட செல்லம். பட் ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுமே உங்கள் அப்பா சொல்கிறத ரொம்ப ஹாப்பியாக கேட்டுட்ருக்காங்க. இங்கே நீங்கள் தான் ஒரு மாதிரி சேடாக உங்கள் ரூம்லேயே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்தை நினச்சிலாம் பயம் வருத்தம் அது எதுவுமே கிடையாது. ஆனால் ஜீவன் உங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறான். அந்த இது பொண்ணு பார்க்க வந்தாங்க இல்லையா? ஸோ அன்னையிலேருந்து ஜீவன் உங்ககிட்ட சரியாக மூஞ்சி கொடுத்து கூட மூஞ்சி கொடுத்துல பேசவே மாட்டேங்கிறான். டோட்டலி உங்களை அவாய்ட் பண்ணுறான். ஆனால் உங்கள் கல்யாணத்துக்காக எல்லா வேலையும் செய்கிறான். உங்களுக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இருக்க போகிறதே கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறமேட்டு கல்யாணம் ஆகிட்டு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் ஜீவனை எப்பயும் போல பார்க்க முடியாது, பேச முடியாது. பட் ஆனால் ஜீவன் உங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவன் உங்களை அவாய்ட் பண்றது. ஸோ இப்படிதான் உங்க சைட் போயிட்டு இருக்கு. இங்க ஜிகே சைட் பார்த்தா அவர் வீட்லயுமே ரொம்ப பரபரப்பா ஹாப்பியா இந்த கல்யாண வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. இங்க உங்க வீட்டுல ஜீவனுக்கு எப்படி இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லையோ அதே மாதிரிதான் இங்க ஜேகே வீட்லேயும்
யோன்சனுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை. பட் அவனோட எதிர்ப்பை அங்கே தெரிவிக்க அவனால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை. பிகாஸ் அவன் ஏதாவது சொல்லிட்டானா ஜேகே கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறான். இங்கே ஜேகே வீட்டில் அவங்க அம்மா தான் ரொம்ப ஹாப்பியாக அவங்க பையனோட கல்யாணத்துக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ஒன் டே ஜேகேக்கு ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கல்யாணத்துக்காக நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப் தான் போகிறாங்க. ஜேகேவோட அம்மா தான் இங்கே ஜேகேக்கும் யூன்ஷனுக்கும் பார்த்து நகைலாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே யூன்ஷன் அப்படியே சும்மா வெறுப்பா அப்படியே நின்றுட்டு இருக்கான் அவங்க அம்மாவுக்கு பின்னாடி. சுத்தமாக அவனுக்கு பிடிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. அவனும் அப்படியே சும்மா அப்படியே அவங்க அம்மா பின்னாடி நின்றுட்டு இருக்காரு. ஆனால் இங்கே ஜேகேவை பார்த்தா அவர் என்னன்னு தெரில, இந்த லேடிஸ் ஜுவல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த செக்ஷனில் நின்றுட்டு இருக்காரு. இங்கே ஜேகேவோட அம்மா தான், யூன்ஷன் இது பாரு, இது நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா? இது உங்க அண்ணனுக்கு நல்லா இருக்கும்லடா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குமா? சரி ஜேகே இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. பார்த்தா ஜேகே எங்க இல்ல. எங்க போனா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவர் லேடிஸ் அந்த ஜுவல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அங்க நின்றுட்டு இருக்காரு. உங்க அண்ணன் அங்க என்ன பண்றாரு தெரியலம்மா, அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே சும்மா அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காரு. இங்க ஜேகேவோட அம்மா தான் யோன்ஷன் கூப்பிட்டுட்டு ஜேகே கிட்ட தான் வராங்க. அம்மா என்னம்மா, என்னடா இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மாவுக்கு ஏதாவது நகர்த்து தரப்பறியா? அது இல்லைம்மா, அது என்னடா இப்படி யோசிக்கிற? ஏன் எனக்கெல்லாம் நகர்த்து தர மாட்டியோ? அப்படி இல்லைம்மா, ஆக்சுவலாக நான் இங்கே ஒயினுக்கு ஏதாவது எடுத்து தரலான்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ ஒயினுக்கு, அப்போ எனக்கு எடுக்க வரல நீனு? இல்லைம்மா, உனக்கும் அப்படியே உனக்கு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அப்படியே ஒயினுக்கும் எடுக்கலாமேன்னு. தெரியுது. ஆமாம் என்ன எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் காலில் இருந்து தலை வரைக்கும் என்னென்னலாம் ஜுவல்ஸ் போடுவோமோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இங்கே ஜேகேவோட அம்மா தான் அப்படியே வைட் ஐஸில் ஜேகேவை பார்த்துட்டு அப்படியே ஷாக்கிங்காக நின்றுட்டு இருக்காங்க. அவர் நெத்தி சுட்டி, இயர்ரிங்ஸ், நெக்லஸ், செயின், ஆரம், அப்புறம் ரிங்கு, அப்புறம் ஒட்டியானோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் மூக்குத்தி, அப்புறம் நிறைய எல்லாமே வித் கொலுசு கூட கோல்டுல எடுத்திருக்காரு. இங்க ஜேகேவோட அம்மா தான் அப்படியே ஜேகேவை பாக்குறாங்க. என்னம்மா எதுக்கு அப்படி பாக்குற? யோன்ஷன் உனக்கு ஏதாவது வேணும்னா இப்பவே வாங்கிக்கடா, கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் உங்க அண்ணன் செய்வானோ செய்ய மாட்டானோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க ஜேகே தான், ஏம்மா அப்படி சொல்ற? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா பார்த்தா அப்படிதான் தெரியுது, ரொம்ப மாறிட்ட ஜேகே. கீதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்றாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யார் சொன்னா? உன் பையன் எப்போதுமே உன் பையன்தான், அதுக்கப்புறம் தான் என்னோட புருஷன்லாம். தெரியுது சார். அப்படி என்ன தெரிஞ்சுது? நீ பார்த்துட்ட? இல்லை கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. பொறாமலாம் இல்லை, லைட்டாக எனக்கு பொறாம தான். நானும் தான் இத்தனை வருஷம் இருக்கேன், எனக்காக ஏதாச்சும் ஒரே ஒரு பொருளாவது வாங்கி கொடுத்துருப்பியா நீனு? இன்னும் கல்யாணமே ஆகலை, ஃப்யூச்சர் ஒய்ஃப்காக இவ்வளோ பொருள் வாங்கி வச்சிருக்க. இதுலே தெரிய வேணா நீ யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னு. கீதா அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. சரி சொல்லு, அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்காரா? ஏன் புருஷன் எனக்கு என்னடா செய்யல? கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் சரி எல்லாமே அவர் தான் செஞ்சுட்டு இருக்காரு. நான் எனக்கு இது வேணும்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் எனக்கு வாங்கி கொடுத்துறாரு தெரியுமா? நான் கட்டியிருக்க புடவை, போட்டிருக்க செயின், போட்டிருக்க ஸ்லிப்பரு, என் ஹெட் டு டோ வரைக்கும் என் புருஷன் வாங்கி கொடுத்தது தான். நீ என்ன வாங்கி கொடுத்த எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஓ இவ்வளோ செஞ்சுருக்காரா அப்பா? என்ன செஞ்சுருக்காரா? எவ்வளவோ என் புருஷன் தான் எனக்கு செஞ்சிட்ருக்கான். ரொம்ப பெருமையாக இருக்கு போல. ஆமாம், என் புருஷன் எனக்கு வாங்கி தரான், அப்போ எனக்கு பெருமையாக தானே இருக்கும். ஏமா உன் புருஷன் மட்டும் உனக்கு செய்யணும்னு நினைப்ப, அதே மாதிரி தானே வாங்கணும்னு நினைப்பா? அவளுக்கு வரப்போற புருஷன் இதெல்லாம் அவளுக்கு செய்யணும்னு. ஜேகேவோட அம்மா தான் ஜேகே ஒரு மாதிரி பாக்குறாங்க. கீதா அப்பா உனக்கு இது எல்லாமே செய்யறாரு, நீ கேட்காமலே உனக்கு வாங்கி தராரு. அந்த மாதிரி தானே நானும் என் பொண்டாட்டியை பார்த்துக்கணும். எனக்கு தெரியும் அப்பா உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கன்னு. நீ எப்படி ஹாப்பியா இருக்கியோ அதே மாதிரி தானே நானும் என் பொண்டாட்டியை ஹாப்பியா வச்சுக்கணும்.
இதில் போய் போட்டி போடலாமா? ம், சொல்லு கீதா. உனக்கு செய்ய அப்பா இருக்காரு, வயனுக்கு நான் தானே இருக்கேன். நான் இப்பெல்லாம் பார்த்துக்கிட்டா தானே இன்னும் ஹாப்பியாக இருப்பா, உனக்கும் பெருமையாக இருக்கும். ம், ஆமாம் சார், ஆமாம் அப்படின்ற மாதிரியே ஜேகேவோட அம்மா தான் ஜேகேவே சர்ப்ரைஸாக பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஜேகே தான் என்ன கீதா அப்படியே பார்த்துட்டு இருக்கா, சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவோட சீக்ஸை பிடிச்சிட்டு சொல்கிறாரு. அவங்க அம்மா தான், ம், எப்போ என் பிள்ளை இவ்வளோ பொறுப்பாக மாறினா? அது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அகைனும் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க அம்மாவும் சேர்ந்து ஜிக்கி கூட சேர்ந்து உங்களுக்காக தான் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே உன் பொண்டாட்டிக்கு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணியாச்சு, இப்போது உங்களுக்கு ஏதாவது வாங்கலாமா வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வராரு. இங்கே அவங்களுக்கு தான் இந்த நெக் செயின், ஹேண்ட் செயின் அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த பிரேஸ்லெட் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, வாட்சு, ரிங்கு அந்த மாதிரி. ஸோ இப்போ ஜேகே தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கக்குள்ள அவர் கண்ணில் ஒரு பிரேஸ்லெட் மாட்டுது. இப்போ ஜேகே தான், யோன்சன் அண்ணா இங்கே வா, வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோன்சன் ரொம்ப ஹாப்பியா ஜேகே கிட்ட தான் வர்றாரு. ஏன்னா சரியாக பேசியிருக்கவே மாட்டார் அந்த பிரச்சனைக்கு அப்புறமேட்டு யோன்சன் கிட்ட. ஸோ அதனால அவர் ஒரு மாதிரி சேடாக கோவமாக இருந்திருப்பாரு. ஸோ இப்போ ஜேகே கூப்பிட்டு தான் அவருக்கு ரொம்ப ஹாப்பி, அவர் ரொம்ப ஹாப்பியாக ஜேகே கிட்ட வர்றாரு. என்னண்ணா சொல்லுண்ணா, அந்த பிரேஸ்லெட் பாரு, அது உனக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்டதும் ஜேகேக்கும் யோன்சனுக்கும் செம்ம ஹாப்பி. அவர் அப்படியே பார்க்குறாரு. ஆக்சுவலி அவருக்குமே அந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு பிரேஸ்லெட்டு. சூப்பராக இருக்குண்ணா, உனக்கு உன்னோட செலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே யோன்சன் தான் சொல்கிறான். ஜேகேவும் சிரிச்சுக்கிட்டே, இது உனக்கு பிடிச்சிருக்குல்ல, எனக்காண்ணா? உனக்கு தான். பிடிச்சிருக்குண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்போ கண்டிப்பாக ஜீவனுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகே சொல்கிறாரு. யோன்சன் தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜேகேவை பார்க்குறாரு. இல்லைடா, நீங்கள் 2 பேருமே ஒரே ஏஜ் தானே, ஸோ உன்னோட டேஸ்ட் அவனுக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை 3 பீஸாக பேக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. 3 பீஸாண்ணா? ஒன்று எனக்கு, ஒன்று உனக்கு, ஒன்று ஜீவனுக்கு. அவனுக்கு எதுக்கு நான் நம்ம எடுக்கணும்? என்னடா பேசுகிற, அவனும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தன் தானே. இதுக்கப்புறம் வாங்கி கூடலாம் கோவமாக பேசுறது, சண்டை போடுறது இதெல்லாம் வச்சுக்காத ஜீவன். அவள் உன்னோட அண்ணியாக போகிறா, சரியா? எல்லாத்தையும் மறந்துட்டு ஹாப்பியாக வாழ ட்ரை பண்ணு. கொஞ்சம் கஷ்டம்தான், பட் எனக்காக நீ உன்னை மாற்றிக்கணும், மாற்றிப்பல. யோன்சனும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, கண்டிப்பாண்ணா, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாரு. இங்கே ஜேகேவும் ஒரு மாதிரி ஹாப்பியாக அவரோட ஹெட்டை டேப் பண்ணி கொடுத்துட்டு அவரும் அப்படியே போகிறாரு. இங்கே யோன்சனுக்கு தான் செம்ம கடுப்பு, செம்ம கோவம். இவ்வளோ தைரியம் தான் பிச்சைக்கார பையனுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்டா அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே மனசுல நினச்சி திட்டிகிட்டு இருக்கான். பார்க்குறேன்டா, எவ்வளோ நாளைக்கு மாமனும் மச்சானும் இவ்வளோ குழஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவன் மனசில் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல, உங்களையும் பிடிக்கல, ஜீவனையும் பிடிக்கல, அதுக்கு மேலே உங்கள் ஃபேமிலியும் சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதே கடுப்போடு தான் அவர் அப்படியே இருக்காரு. ஸோ இப்படியே இந்த கல்யாண வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து நிச்சயதார்த்தம் வச்சுட்டு 2 டேஸில் வந்து மேரேஜ் அந்த மாதிரி ரொம்ப கிட்ட தான் இருக்கும். இப்போ உங்களுக்கான நிச்சயதார்த்த வேலை தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் வந்து ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ அங்கே வந்து மச்சான் வந்து மாமாவுக்கு வந்து சில முறைகள் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குது போல இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஜீவன் வந்து ஜேகேவுக்கு செஞ்சிட்ருக்காரு. ஜீவனுக்கு கடுப்பு தான், பட் இருந்தாலும் அக்காவோட நிச்சயதார்த்தத்தில் எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செய்கிறாரு. இது வந்து ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அவரும் இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் ஜீவன் வந்து ஜேகே பார்த்து சிரிக்கல, ஒரு மாதிரி கடுப்புலே தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாமே போயிட்டு இருக்க இங்கே யோன்சனுக்கு தான் இதை பார்க்கவே பிடிக்கல, ஒரு மாதிரி ரொம்ப எரிச்சலாக இருக்குது, கடுப்பாக இருக்குது. அவருக்கு அப்படியே கோவத்திலே அவர் அப்படியே இதில் எல்லாமே வந்து ஒரு மண்டபத்தில் தான் நடக்குது. மண்டபம் மீன்ஸ் இந்த கோயிலுக்குள்ளேயே வந்து மேரேஜ் பண்ணுறது இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான பிளேஸ்ன்னு இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த இடத்துல நடக்குது இதெல்லாமே. ஸோ அப்போ தான் யோன்சன் வந்து கோவமா அப்படியே அந்த இடத்த விட்டுட்டு வெளியில் அப்படியே கோவமா வந்துட்டு இருந்ததும் ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு யோன்சனை வந்து இடிச்சிடுறா. அவள் கையில் வந்து பூத்தட்டு தான் வச்சிருப்பா, அது அப்படியே ஃபுல்லாக அப்படியே கீழே கொட்டிடுது. அந்த பொண்ணு தான், அச்சோ
சாரிங்க, நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த பூவை தான் குனிஞ்சு பொறுக்கிட்டு இருக்கா. யோன்சன் அந்த பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. அந்த பொண்ணு ஹாஃப் சாரி தான் வியர் பண்ணியிருக்கு. லூசர் விட்டுருக்கா. லூசர் விட்டு பின்னாடி கிளிப் போட்டு பூ வச்சு ஆக்சுவலி ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. அவளோட ஸ்மைல் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அதை சிரிக்கலை, ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே அந்த இதெல்லாம் எடுத்து வைக்கிறா. இப்போ இந்த பூ எடுத்து வைக்க யோன்சனும் ஹெல்ப் பண்ணுறாங்கிற பேரில் அந்த பொண்ணி தான் சைட் அடிச்சிட்ருக்காரு அவர். அந்த பொண்ணோட ஐஸு, நோஸு, லிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக கீழே கிடக்கிற பூவெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த பொண்ணு தான் சாரி மன்னிச்சிருங்க நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறா. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு பின்னாடியே போகிறான். அந்த பொண்ணு நேராக போய் ஜீவன் கையில் டே அண்ணா இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஏன்டி உனக்கு இந்த பூவை எடுத்துகிட்டு வர இவ்வளோ நேரமா? டே எவ்வளோ தூரம் நீ போய் பார்த்தா தெரியும். அந்த அம்மா அதிக ரேட்டு சொன்னாங்க, அதனால லேட் ஆயிடுச்சு. அடிச்சு பேசி கம்மி ரேட்டில் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திட்டு இருக்கா. இங்கே யோன்சனுக்கு தான் பயங்கர ஷாக்கு. என்னது அண்ணாவா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். இவனுக்கு இப்படி ஒரு தங்கச்சியா அப்படின்ற மாதிரி இருக்கு. அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு தான் உங்ககிட்ட வந்து சிரிச்சு பேசுறா. இங்க ஜேகேவும் போட்டு ஓட்டிட்டு இருக்கா. இங்க ஜேகே தான் ஒரு மாதிரி வைக்கப்பட்டுட்டு அப்படியே குனிஞ்சிருக்காரு. இங்க உங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. ஜேகே பக்கத்துல இருக்காரு. உங்களுக்கு செம்ம பயமா இருக்கும். நீங்க பாக்குறீங்க ஜேகே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. பட் இருந்தாலும் உங்களுக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் பீட்ல எகிருது. அது ஜேகே பாக்குறாரு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஜேகே, உங்களை ஏதோ சைட் அடிச்சிட்டு இருக்காரு. பிகாஸ் எல்லாமே செலக்ட் பண்ணது ஜேகே தானே. ஸோ இல்லை என் பொண்டாட்டிக்கு நானே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாரு. நீங்கள் போட்டிருக்க எல்லாமே ஜேகே வாங்கி கொடுத்தது தான். ஸோ அப்படியே போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் தான் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி பயத்துலேயே அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜேகே தான் உங்கள் ஹேண்ட்ஸை பிடிக்கிறாரு. நீங்கள் சடனாக திரும்பி ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே ஒரு மாதிரி எங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. அதில் தான் நீங்கள் மெல்ட் ஆயிட்டீங்க. அப்படியே ஜேகேவோட ஐஸே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி பயமாக இருக்கா? பயப்படுறியா என்ன? ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. பட் உங்களுக்கு என்னதான் சொல்கிறதுனே தெரியல. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸிங்காக இருக்கும். ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட நிச்சயதார்த்த வேலைலாம் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ஜீவன் தான் அங்கே சாப்பாடு ரெடி பண்ணியிருப்பாங்க போல். சரி சாப்பாடு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லாமல் உங்கள் அம்மா கேட்குறாங்க. சரி நான் போய் பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் தான் சரி சமையல் நடக்கிற இடத்துல போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பார்த்தா அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கக்குள்ள ஒரு ரூம்குள்ளே யாரோ ஒரு பர்சன் சடனாக பிடிச்சி ஜீவனை உள்ளே இழுக்கிற மாதிரி இருக்குது. ஜீவனும் யாரா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்திலே பார்த்தா அங்கே ஷாக்கி பொண்ணு தான். ரொம்ப அழகா ஒரு மாதிரி எப்படி சாரி கட்டியிருக்கா, ஹிப்லாம் ரிவீல் ஆகுற மாதிரி ஒரு மாதிரி யோன்சனே பார்த்து சிரிக்கிறா. ஏய் நீ எங்க என்ன பண்ற? அண்ணி பார்க்க தான் வந்தேன். என்னடா அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் சொன்ன, நீ மூக்கில் மாதிரி இவ்வளோ அழக ரெடியா இருக்க அப்படின்ற மாதிரி இங்க ஜீவனோட லிப்ஸை பிடிச்சிட்டு சொல்றா. ஈச்சி கையெடு. என்னடி இது கோலம்? இங்க என்ன பண்ற? இங்க என்ன பண்றனா? நீ ஒரு வாரம் காலேஜுக்கு வரல, அதான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சும்மா பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். உன்னை யார் கூப்பிட்டா? யார் சார் கூப்பிடணும்? இது கோயில், யார் வேணாலும் வரலாம். யாராவது கூப்பிடணும்னா எந்த அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. சின்ன கை விடு ஃபஸ்ட்டு. முடியாது. ஏன் இப்படி பண்ணுற? ஜீவா நான் உன்னை பார்க்கலான்னு ஆசையாக வந்து எதுக்கு இப்படி என்னை விரட்டுற? இங்கே பாரு, யாராவது பார்த்தோம்னா அசிங்கமாயிடும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எப்படியாச்சும் உன்னை கல்யாணம் பண்ணா போதும். அது எப்படியா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏச்சி வாய மூடு, பொண்ணும் அடக்க உடக்கமா இரு. ஷாகி தான் ஜீவனோட ஷர்ட்டை பிடிச்சி அவ கிட்ட இழுக்கிறா. இப்போ ஜீவனோட லிப்ஸுக்கும் ஷாகியோட லிப்ஸுக்கும் 1 inch தான் கேப் இருக்கு. இங்க ஜீவனோட ஐஸை பார்த்து சொல்றா. ஏன் ஜீவா இந்த அடக்கொடைக்கும் பத்தலையா? இங்க ஜீவனுக்கு என்னமோ ஆகுது. அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். என் ஷாகி தான் அப்படியே கிஸ் பண்ணலான்ட்டு வரா. ஜீவன் பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஏன்டா இங்க பாரு, அவ்வளோதாண்டி உனக்கு வெக்கமா இல்லை? நான் வேணான்னு சொல்லி இப்படி என் பின்னாடியே அலையிற. நான் வந்து உன் பின்னாடி அலையிறேன்னு தெரியுதுல, இதுக்குலாம் எனக்கு நோ சொல்ற. பார் உறிஞ்சிரும் பார்த்துக்கோ.
மரியாதையா இருந்துக்கோ. ஏய் நில்லு. என்ன உனக்காக தானே இவ்வளோ அழகாக சாரிலாம் கட்டிட்டு வந்திருக்கேன். சரி அப்சாரி கட்டிட்டு வந்திருக்கேன். பார்த்து எப்படி இருக்குன்னு ஒரு காம்ப்ளிகேஷன் கொடுக்கறது. ஜீவன் பார்க்குறான். அவள் ரொம்ப செக்ஸியாக இருக்கா. அதில் ஒரு மாதிரி ஹிப்பெல்லாம் ரெவில் ஆகுற மாதிரி ஒரு மாதிரி அப்சாரி கட்டியிருக்கா. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே கல்ப் பண்ணுறான். எப்படி இருக்க? ரொம்ப கேவலமாக இருக்கு. முதல்ல மூட வேண்டியதெல்லாம் மூடு. சி பொண்ணாடி நீனா பொண்ணெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அப்படியே போகிறான். இங்கே ஷாகிதா போடும் சரியான கல்லா இருப்பான் போல இருக்கும். இவ்வளோ கஷ்டப்படுறேன் கொஞ்சமாச்சும் குறையிறானோ. இருந்தாலும் எனக்கு குறைக்காம விட மாட்டேன் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டே போற ஜீவனே பார்த்துட்டு இருக்கா. ஐயோ இப்போ எவ்வளோ அழகா இருக்கான், ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காத்துலயே அவனு பிடிச்சி கிஸ் பண்றீங்க. சாரி ஷாகி கிஸ் பண்ணுறா. இந்த சைடு ஜீவன் சைட் பார்த்தா அவன் அப்படியே திரும்பிக்கிட்டு ஒரு மாதிரி அவன் ஹார்ட்டில் கையை வச்சுட்டு ஐயோம்மா கொள்றாடா எப்போ இவகிட்டேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டே அவர் போகிறாரு. ஆக்சுவலி ஜீவனுக்கு ஷாகியை ரொம்ப பிடிக்கும். பட்டு ஷாகி கொஞ்சம் பெரிய இடம் இல்லையா, ஸோ அதனால் யோசிக்கிறாரு. மற்றபடி யாஷினா ஜீவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி தான் அந்த ஃபங்க்ஷன் வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. இங்கே ஜீவன் தான் ஜேகேக்கு வந்து செயின் போடுற மாதிரி இருக்கும். உங்கள் சைட்லேருந்து வாங்கியிருப்பீங்க, சும்மா சொல்லக்கூடாது. உங்கள் சைடும் செம்மையாக செஞ்சுருக்கீங்க. செயின் அது ரொம்ப நல்லா இருக்குது. அதை வந்து ஜீவன் தான் ஜேகேக்கு போட்டு விடுறான். ஜேகேலாம் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஜீவனை பார்க்குறாரு. அவர் சிரிக்கலை, பட் ஆனால் அவருக்கு என்ன மாதிரியோ அதை ப்ராப்பராக செய்கிறாரு. ஆனால் முழு மனுஷோட தான் செய்கிறாரு. ஆனால் ஜேகேக்கு செய்கிறவங்களுக்குள்ள தான் அவருக்கு கொஞ்சம் வந்து கடுப்பாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இங்கே ஜேகே தான் ஜீவன் ஒரு நிமிஷம், நீ எனக்கு செயின் போட்டு விட்டல, உனக்கு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மா அப்படின்னு சொன்னது அவங்க அம்மா தான் அந்த பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. மாப்பிள்ளை இதெல்லாம் எதுக்கு? இருக்கட்டும் மாமா. நகை எடுக்கலான்னு போக்குள்ள எனக்கும் ஜீவனுக்கும் அந்த பிரேஸ்லெஸ் பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே ஜீவனுக்கும் எடுத்துடலான்னு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜீவன் கையை பிடிச்சி ஜேகேவே போட்டு விடுறாரு. எல்லாரும் செம்ம ஹாப்பி, ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே அந்த பொண்ணு இருக்குல்ல, அதாவது யோன்ஷனை மோதிச்சுல ஒரு பொண்ணு, ஜீவனை கூட அண்ணான்னு சொன்னிச்சுல, அந்த பொண்ணு தான். என்ன மாமா எங்கள் அக்காவை கரெக்ட் பண்ண மாதிரி என் அண்ணனையும் கரெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? எங்கள் அக்கா மாதிரி எங்கள் அண்ணன் அவ்வளோ சீக்கிரம்லாம் கரெக்ட் ஆக மாட்டான், அவன் கொஞ்சம் டஃப்பு அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறா. ஜேகேவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஜேகேவும் யோன்ஷனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் ஆமாம் உங்கள் அண்ணன் கொஞ்சம் டஃப்பு தான், பட் ட்ரை பண்ணால் கரெக்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. இங்கே எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது இது எல்லாத்தையுமே யோன்ஷன் பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு ஆனால் அது பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த பொண்ணு இருக்கு இல்லையா, ஜீவனோட தங்கச்சி, அவள் தான் கையில் ஒரு பை மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்கா. இங்கே யோன்ஷன் தான், அவன் மட்டும் தனியாக தான் போயிட்டுருக்கா. யோன்ஷன் அந்த பொண்ணு போகிறத பார்த்துட்டு அவனும் பின்னாடியே வரான். ஏய் பொண்ணு இந்தம்மா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இங்கே அந்த பொண்ணு தான் மாமா என்ன வேணும் அப்படின்ற மாதிரியே கேட்குறா. மாமாவா நானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். நீங்கள் தான் மாமா, நீங்கள் ஜேகே மாமாவோட தம்பி தானே, அப்போ நீங்களும் எனக்கு மாமா தான் அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. ஓ ஆமாம், உன் பேர் என்ன? என் பேர் ஜானு. ஓ நீ ஜீவனோட தங்கச்சியா? ஆமாம். இல்லை எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டில் அவனுக்கு ஒரே ஒரு அக்கா மட்டும்தான் கேள்விப்பட்டேன். அதுவா? நான் ஜீவனோட சித்தி பொண்ணா? ஆமாம், எங்கள் பெரியம்மாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்களோட பொண்ணு தான் நான். ஸோ நான் கொஞ்சம் வெளியூரில் இருந்தேன், அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நாங்கள் 3 பேர் சின்ன வயசுலலாம் ஒன்றா தான் இருப்போம். மோஸ்ட் ஆஃப் நான் வளர்ந்ததே பெரியம்மா வீட்டில் தான். இப்போது ஸ்டடீஸ்க்காக நான் அப்பா அம்மா கூட இருக்கேன். ஓ ஓகே. ஏதாவது வேணுமா மாமா? ஒன்றும் இல்லை. என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை, அங்கே இருந்த பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்க சொன்னாங்க, அதான் இந்த பையில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். பார்த்தா அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் போல். அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போகிறா. என்ன வெயிட்டாக இருக்கா? ஆமாம். சரி கூட நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். இல்லை நானும் இல்லை பரவாயில்ல விடு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். உங்களுக்கு வெயிட்டாக தெரியலையா? என்ன கொஞ்சம் கூட வெயிட்டாக தெரியலையா?
எப்படி? ஏ சின்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பையன் மாதிரி தான் தெரியுது. ம் அப்படின்னு சொல்லிட்டு யோன்சன் அந்த பொண்ணை பார்த்து முறைக்கிறாரு. ஏன் அப்படி முறைக்கிறீங்க? நான் கரெக்டாக தானே சொன்னேன். இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் என் பாடியை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இது கூட தூக்க முடியாத அளவுக்கா நான் சத்து இல்லாமல் இருக்கேன்? ஓ, எக்ஸசைஸ்லாம் பண்ணுவீங்களா? பண்ணுவேனே. அப்போ உங்களுக்கு மசில்ஸ் நல்லா இருக்கும், பெருசாக இருக்கும்ல? அவன் ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிக்கிட்டே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எங்களை கட்டிக்க போகிற பொண்ணு கொடுத்து வச்சவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்துட்டுருக்கா. இங்கே யோன்சன் தான் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அந்த பொண்ணு கூட ஜாலியாக பேசுகிறான். என்னன்னு தெரில, அந்த பொண்ணு இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இது அப்படியே இங்கே இதுங்க ரெண்டும் இங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க. இந்த சைடு பார்த்தா இங்கே ஜீவன் தான். ஜீவன் வந்து ஷாகி கல்ல மாட்டாமல் ஓடிட்டு இருக்கான். அங்கே ஷாகி விடுற மாதிரி இல்லை, ஜீவனை பிடிச்சி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தா நீங்களே ஜெயிக்கியம் தான். நீங்கள் ஒரு இங்கே நிச்சயதார்த்தா எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாரும் இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காடுறாங்க. 2 ஃபேமிலியும் ஒரே இடத்துல அந்த கோயிலே தான் இருக்குது. இப்போ நீங்கள் தான் ஒரு மாதிரி தனியாக வந்து உட்காந்துருப்பீங்க. ஜேகே உங்களை தான் தேடிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்போ நீங்கள் தனியாக உட்காரத பார்த்துட்டு உங்ககிட்ட தான் வராரு. நீங்கள் ஒரு மாதிரி அந்த குளத்துக்கிட்ட அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே ஜேகே தான், ஹயன் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நிற்கிறீங்க? ஏ இருக்கட்டும் உட்காரு. என்னாச்சு? என்ன இங்கே வந்து தனியாக உட்காந்துருக்க? அது ஒன்றும் இல்லை, சும்மாவா? முஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே, எதையோ நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான். சரி, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. உனக்கு ஓகே தானே வயன்? சின்ன ஓகே. இந்த கல்யாணம் ஓகே தான் ஜங்கு. என்னாச்சு வயன், உனக்கு பிடிக்கலையா என்ன? இதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னு என்ன? அதான் நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியும்? ஃபயன், ஏன் இப்படி சொல்கிற? சங்கோ, நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஒரு மாதிரி மைண்ட் ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஜேகேக்கு புரியுது. வயன் எனக்கு புரியுது, பட் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடி. நான் எப்படி சொல்கிறது உனக்கு? ஜேகே, நீங்கள் எதுவும் எனக்கு சொல்ல வேணாம், நானும் எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம். ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. எனக்கு தெரியலங்க, எனக்கு ஏனோ உங்களை கல்யாணம் பண்ணிக்க சுத்தமாக விருப்பமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க. ஆனால் எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் அப்பா உங்களை ரொம்ப நம்புகிறாரு. அதுவும் எதுக்குன்னு எனக்கு தெரியல, எப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி என்ன பண்ணீங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் எனக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. என் விருப்பத்தை என்னால் சொல்லக்கூட முடியல எங்கள் வீட்டில். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என் தம்பி என்கிட்ட பேசாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே மாட்டான். அவனுக்கு நானும் அவ்வளோ உயிர். எனக்கு அவனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அம்மா இல்லாமல் கூட இருந்துருவான். ஆனால் அவன் அக்கா நான் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டான். நான் அப்ராடு படிக்க போயிட்டேன். அப்போ அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியுமா உங்களுக்கு? ஆனால் இப்போ இந்த கல்யாண பேச்சு எடுத்ததுலேருந்து அவன்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. சுத்தமாக அவாய்ட் பண்ணுறான். என்னமோ நான் வந்து கட்டாயப்படுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்ன மாதிரி. எனக்கும் விருப்பமே இல்லாம தான் இது எல்லாமே நடக்குது. ஏன் அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்? இன்னும் 2 நாள் தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடும். நான் உங்க வைஃப் ஆயிடுவேன். உங்க வீட்டுக்கு உங்க கூட வந்துடுவேன். அதுக்கப்புறம் என் தம்பி கூட என்னால் சகஜமா பேச முடியாது, அவன் கூட இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்க என்னது கொடுமைப்படுத்துவீங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. உங்களோட இன்டென்ஷன் என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அதை பத்தி ஃபீல் பண்ற அளவுக்கு எனக்கு மனசு இல்லை. ஆனா என் தம்பி இது எல்லாமே தெரிஞ்சும் அவன் என்ன அவாய்ட் பண்றான், என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்.
அது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜங்குக். இதை யார்கிட்ட சொல்றது, எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்க ஹேண்ட் மேல அவர் ஹேண்டை பிளேஸ் பண்றாரு. இங்க பாரு, எல்லாமே சரியாயிடும். எல்லாமே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வயன். ஒருத்தர் பத்தி ஒருத்தர் தப்பான புரிதல்னாலதான் இவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன். இங்க பாரு, என்னை நம்பு வயன். சத்தியமா சொல்றேன், உன் தம்பியை ரிவெஞ்ச் பண்றதுக்காகவோ உன்னை ஹர்ட் பண்றதுக்காகவோ நான் மேரேஜ் பண்ணிக்கல. நிஜமானுமே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடி. உன்னை நான் ரொம்ப உண்மையா லவ் பண்றேன். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க ஜேகேவோட ஐஸே பாக்குறீங்க, பட் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் உங்களால ஜேகேவை முழுசா நம்பவே முடியல. நீங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் அப்படியே ஜேகேவே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே அப்படியே டேஸ் ஸ்கிப்பாக அந்த 2 days அப்படியே முடியுது. இப்போ உங்கள் மேரேஜுக்கான டேட்டு வந்துச்சு. இங்கே மண்டபத்தில் தான் ரொம்ப கிராண்டாக உங்கள் மேரேஜ் போயிட்டுருக்கு. இங்கே ஜேகேவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப எக்ஸைட்டடாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. இதே மாதிரி தான் இங்கே உங்களையும் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஜேகே தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. உங்கள் வீட்டிலேருந்து வேண்டான்னு சொன்னாலும் அது எதுவுமே ஜேகே வந்து கேட்க மாட்டேங்கிறாரு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் தான் மிரர் முன்னாடி உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் தான் போட்டுட்ருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் வயன் கட்டிக்க போறவரு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. அவர் ரொம்ப சூப்பர்ல. இந்த கல்யாணத்துக்கான எல்லா மொத்த செலவையும் அவரே ஏத்துக்கிட்டாரு. அது இல்லாம உனக்கு இவ்வளோ செய்யறாரு, ரொம்ப கொடுத்து வச்சவதான் வயன் அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது எதுவுமே உங்க காதுல விழல. நீங்க ஒரு மாதிரி அந்த மிரரே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ ரூம் நாக் பண்ற சவுண்ட் கேக்குது. இங்க எல்லாரும் பார்த்தா அது ஜீவன் தான் உள்ள வரான். நீங்க ஜீவனை பார்த்ததும் ஜீவா என்னடா அப்படின்ற மாதிரி எழுந்து நிக்கிறீங்க. நீங்களா கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா, என்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓ தனியா பேச போறானா. அவங்க 2 பேரும் பாசமலர்கள் கட்டி பிடிச்சி அழுவாங்க. சரி நம்ம எதுக்கு டிஸ்டர்பன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே இடையே வெளியே போறாங்க. இங்க ஜீவன் தான் ஒரு மாதிரி ஹெட் டவுன் பண்ணி நின்றுட்டு இருக்காரு. நீங்க தான் சிவா சிவா என்னடா என்ன பேசணும்? வயன் அது அம்மா அந்த நகையெல்லாம் உண்டு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என்ன இந்தா அப்படின்னு சொல்லி அவன் கையில கொடுக்குறான். அவன் குட்டியா ஒரு பாக்ஸ் வச்சிருக்கான். அதையும் உங்ககிட்ட கொடுக்குறான். அது என்னது? அது வந்து உனக்காக நான் வாங்கினது. ஆனால் நீ தான் இவ்வளோ போட்டிருக்கே, இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடி வச்சுக்கிறான். குடு அப்படின்னு சொல்லி அதை வாங்குறீங்க. அது ஒரு மெல்லிசான ஒரு செயின் தான். ஆனால் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டில் செஞ்சது. அது ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க. இது எனக்காகவா? உனக்காக தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சிவா என்கிட்ட பேச மாட்டியா? நான் என்னடா பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு என்கிட்ட பேசாம இருக்க நீனு? சிவா இதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் என் கூட பேச முடியாது சிவா. நான் போயிடுவேன். இப்பவாச்சும் என் கூட பேச அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஜீவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவன் ரொம்ப ஒரு மாதிரி அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் ஒரு மாதிரி உடஞ்சு அழுகுறான். நீங்க தான் ஜீவனை ஹக் பண்றீங்க. டேய் என்னடா எதுக்குடா அலற? வயன் என்னை விட போயிடுறியா? நீ என்னை விட போயிடுறல்ல நீனு. இதுக்கப்புறம் நீ அக்கா இல்லைல்ல, ஜங்கு கூட ஒய்ஃப்ல நீனு. அவ்வளோதான் இல்லை. இனிமே உன்னை பார்க்க வரணும்னா கூட உன் புருஷன்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணும்ல. நான் அவனுக்கு என் மேல இருக்கிற கோவத்துல உன்னை பார்க்க அலோவ் பண்றானோ பண்ணலையோ, வயன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அலறான். நீங்க தான் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு.
நீங்களும் ஜீவனை டேப் பண்ணிட்டு ஜீவா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ நினைக்கிற மாதிரி ஜங்கு அவ்வளோ கெட்டவர்லாம் இல்லை. எனக்கு என்னமோ அவர் அவ்வளோ மோசமாக நடக்கிறவர் மாதிரி தெரியல ஜீவா. என்ன இந்த நகை, இந்த புடவை, அப்புறம் இந்த கல்யாண செலவு இதெல்லாம் அவனே பார்க்கறதும் அவன் ரொம்ப நல்லவன் நினச்சிட்டு இருக்கியா நீனு? ஜீவா நான் அப்படி சொல்ல வரல. போதும் வயன், நான் சொல்றது உனக்கு புரியல இல்ல? அவன் நீ நினைக்கிற மாதிரி நல்லவெல்லாம் இல்லடி. அவன் ஒரு மாஃபியா. அவன் என்ன நினைச்சானோ அது நடக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு கஷ்டப்படுத்தினானா என்னடி பண்ணுவ? ஏன்டி நான் சொல்றது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஜீவா எனக்கு புரியுதுடா. வேணாம் ஒயன், இதை பத்தி பேச வேணாம். நகையெல்லாம் அம்மா கொடுக்க சொன்னாங்க, கொடுக்க வந்தேன். ஜீவா ஒயன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. நீங்க போற ஜீவனையே பாக்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஆல்ரெடி நீங்க குழம்பி போய் தான் இருந்தீங்க. ஜீவன் வந்து இன்னும் குழப்பி விட்டு போயிடுறாரு. ஸோ இப்படியே தான் அங்கே அந்த மேரேஜ்லாம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, நான் இந்த பார்ட் நான் இங்கேயே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நான் நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் வருமானு எனக்கு தெரியல, ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலில் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். ஜிமினுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஐ வாண்ட் டு பேபி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு புரியல அந்த ஸ்டோரியில் என்ன உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, என்ன ஏற்றுக்க முடியல. அதில் இல்லை, அதில் என்ன ஜிமினுக்கு 2 ஒய்ஃப் இருக்கும் அவ்வளோதானே. ஏன் 2 கல்யாணம் பண்ண யாரும் இங்கே பார்த்ததே இல்லையா? நீங்கள் அவங்க சந்தோஷமாக இருந்ததெல்லாம் நீங்கள் பார்த்ததே இல்லையா? இல்லை மூவிஸ் தான் வராமல் இருந்திருக்கா, அதை தான் நீங்கள் பார்க்காம இருந்திருக்கீங்களா? இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கரைக்கடி சிங்கம் யார் பார்த்துருக்கீங்க? அதில் கார்த்திக் அப்பாவுக்கு எத்தனை ஒய்ஃபு? அவரோட 2வது ஒய்ஃபை எதுக்காக கல்யாணம் பண்ணுவார்? பேபிக்காக தானே. அவர் தங்கச்சியே தானே கல்யாணம் பண்ணிப்பாரு. அதுக்கே அவருக்கு குழந்தை இல்லாமலாம் இல்லை, 4 பெண் குழந்தைங்கள் இருக்கும். ஆண் குழந்தை ஒன்று வேணுங்கிறதுக்காக அவர் கல்யாணம் பண்ணிப்பார். அதெல்லாம் உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுது, இதை தான் உங்களால் அக்செப்ட் பண்ண முடியலையா? சரி, உங்களால் அக்செப்ட் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் தாராளமாக ஸ்டோரி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்கணுன்லாம் எந்த அவசியமும் கிடையாது. எனக்கு புரியுது, உங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியல, உங்களுக்கு வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஓகே, பட் கமெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது, வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு அளவு இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் நான் அமைதியாக கேட்டுட்டு போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் அப்படி கேட்டுட்டு போகவும் மாட்டேன். நீங்கள் ஓகே என்னோட மிஸ்டேக்ஸை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்களா? ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த ரீசன் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. நான் சொல்லிட்டேன், இமேஜினேஷன் ஸ்டோரினும் சொல்லிட்டேன், பட் ஸ்டில் ரியல் லைஃப்லேயும் இதெல்லாம் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தது இல்லையா என்னன்னுலாம் எனக்கு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்டோரி அப்படி இருக்குது ரியல் லைஃப்பில். அது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. சரியா? உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பார்க்க வேணாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஹார்ஷாக பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். ஹர்ட் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா பிகாஸ் எனக்கு அது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. ஸோ நான் அதை சொல்கிறேன். ஓகே, நீங்கள் இப்படி சொல்கிறதுனாலையோ இல்லை நீங்கள் இப்படிலாம் பேசுகிறதுனாலையோ நான் வந்து அதை நிறுத்த போகிறதும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரியாக பாருங்கள். ஓகே, ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துகிட்டு போக வேணாம். நான் எதுக்கு செகண்ட் ஒய்ஃபாக போகணும்? அப்படி ஒரு அவசியமே கிடையாது. சரிங்களா? என் லைஃப்பெல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் பேச தேவை கிடையாது. அதுக்கும் உங்களுக்கு ரைட்ஸும் கிடையாது. சரியா? யாரோட பர்சனல் லைஃப்பையும் நான் இதில் இன்டர்ஃபியர் பண்ணி நான் பேச கிடையாது. நான் ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரியாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு கேட்க விருப்பம் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் பேசாதீங்க. ஓகே, நீங்கள் வந்து என்னை ஹர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக எனக்கு லவ் காட்ட ஆள் இல்லாமலாம் இல்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலருக்கு மட்டும் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஆனால் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸோட மீனிங் தெரிஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகேடா, நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமீஸ். அன்யா.